அமீர்கான் வந்து படத்தில் ஒரு 8 நிமிஷம் வர்றதா சொல்கிறாங்க. முக்கியமான கீ ரோலாக இருக்கும். அவ்வளோதான். அந்த அந்த ரோல் வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான். அதை தாண்டி படம் முழுக்க வர வாய்ப்பு இல்லைல்ல. அங்கங்கே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட அது எத்தனை நாள் டேட்டு கொடுத்தாருன்னு தெரியாது. இன்னொன்று அவ்வளோ பெரிய நடிகரை கூப்பிட்டு வந்து நீண்ட நாள் எடுக்கவும் முடியாது. ஏன்னா படத்தில் ஹீரோ ரஜினி தானே, அவர் இல்லைல்ல. அதனால் 8 நிமிஷம் வர்றதா சொல்கிறாங்க. ஆனால் ரஜினிக்கும் அமீர்கானுக்கும் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமா சார்? எனக்கு தெரிந்து பெரிய வில்லனிக்கெல்லாம் அவரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பாசிட்டிவான ரோலாக தான் இருக்கும். ஆமாம். ஜனநாயகன் படத்தை விட கூலி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இன்னும் வரல. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து பண்ணிட்டதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் பாஸ்? அதாவது இந்த நான் தியேட்டர்கள் வந்து இப்போ எஃப்எம்எஸ் மற்ற ஓடிடி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விலைக்கு போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் அநேகமாக இப்போ இந்த இன்டர்வியூ நீங்கள் இன்றைக்கி போடுறீங்களா நாளைக்கு போடுறீங்களான்னு எனக்கு தெரியல. சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் தொடர்பாக ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து எல்லாமே சொல்லிவிடுவாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு எஃப்எம்எஸில் வந்து கூலி படத்தை விட அதிக விலைக்கு தான் வச்சுருக்காங்க. ஜனநாயகனை விட கூலின்னு நம்ம சொல்ல முடியாது, கூலியை விட ஜனநாயகன் சொல்கிறான். பட்டு அந்த அந்த ஃபிகருடைய வித்தியாசம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.